தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அந்த மக்கள் பிரதிநிதிகள் இவங்களாம். அப்போ அதனால இவங்கள சொல்லிட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் சொன்ன மாதிரியா? அப்போ இவங்க வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்களா? பாரத பிரதமரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. அப்போ நீங்கள் பாரத பிரதமரை எப்படிலாம் கேவலமாக இழிவாக பேசுகிறீங்க? அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறீங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னு பேசுகிறீங்க? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒட்டுமொத்த பாரத தேசத்தையும் இழிவுபடுத்துறீங்களா நீங்கள்? யார் நாகரிகம் இல்லாதவன்? வடக்கெல்லாம் குளிக்கவே மாட்டான், 10 நாள் குளிக்க மாட்டான். இங்கே தமிழன்னா ஒரு நாளைக்கு 3 தடவையாவது குளிப்பான், இல்லை டெய்லியாவது குளிப்பான். அப்படின்னா அப்போ நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு குளிக்கிறது ஒரு வரையறை அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா, அப்போ ஈவேராவா நாகரிகம் இல்லாதவர் நீங்கள் சொல்கிறீங்களா? விவசாயிகளுக்கு அடுத்து தண்ணிக்கு என்ன பிரச்சனைன்றதை பார்க்கறத விட்டுக்கிட்டு இப்போ மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு அங்கே போகிறீங்களே. அங்கே ஆல்ரெடி மும்மொழி கொள்கை இருக்குது தானே, அங்கே ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க தானே. அப்போ நீங்கள் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் கேட்குறீங்க? ஏற்கனவே நீட்டுக்கு போய் கேட்டிங்களே, உங்களை யாராவது மதிச்சாங்களா? ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு? புள்ள பெற்றுக்காதீங்கன்னு இருக்காரு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்காரு. அப்போ நீங்கள் புள்ள பெற்றுக்கோங்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல நாங்கள் ஈவேராவோட கொள்கையிலேருந்து முரண்படுறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள். அவங்க ஃபேமிலி எல்லாருமே லவ் மேரேஜ் ஆமாங்க. அதுவும் இல்லாமல் லவ் மேரேஜ் பண்ணலை அப்படின்னா கருணாநிதி அவர்களே ஷாக் ஆயிடுவாராமாங்க. இதை என்ன இவங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்குது? என்னமோ மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் யாராவது லவ் பண்ணவங்க, யாராவது ஒரு ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழை பொண்ணு, யாராவது ஒரு பட்டியலின சகோதரி, யாராவது இந்த குறத்திலாம் இருக்கிறாங்கல்ல, அந்த நரிக்குறவர் சமுதாயம், அந்த மாதிரில இப்போ யாராவது லவ் பண்ணியிருக்காங்களா உங்கள் குடும்பத்தில்? அப்படி இருந்தால் கருணாநிதி அவர்கள் ஏற்றுருப்பாரா? நீங்கள் பிஎம்ஸ்ரீ ஸ்கீமுக்கு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கியிருக்கீங்க. அதுக்கு அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். பண்ணிவிட்டு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணானா அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏற்கனவே ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன கணக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன கணக்கு? இல்லை, கிணறு காணோம் அப்படிங்கிற மாதிரி கிணறே காணான்ட்டாங்க. மோடி அவர்கள் வந்து தமிழை திணிச்சுட்டு இருக்காரு. எல்லா பக்கமும் போகிற பக்கம்லாம் தமிழை பேசிகிட்டு இருக்காரு. உத்தரப்பிரதேசத்துலேயும் காசியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தமிழில் போர்டு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? இங்கே ஹிந்தியில் இருக்குது. ஹிந்தி எது இங்கிலீஷ் எழுதுறாமல் இங்கிலீஷ் அழிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. அந்த லட்சணத்தில் இருக்குது இவங்களோட அறிவு. இதோ இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் உதயநிதி அவர்கள் பேசுகிறாரு இங்கிலீஷில். தமிழ் பீப்புள் ஆர் அன்சிவிலைஸ்டுங்கிறாரு. அப்போ நீங்கள் இங்கிலீஷே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல, இருமொழியே 2வது மொழியே நீங்கள் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் அப்போ என்னத்தை பண்ண போகிறீங்க இந்த தமிழ்நாட்டில் சொல்லுங்கள்? நீங்களே ஒரு பக்கம் தம்பி குடிக்காதப்பா, குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதப்பான்னு முதல்வரே வீடியோ போடுவாங்க. அவரோட கட்சியில் இருக்கிறவங்களே சாராய ஆலையை நடத்தி சாராயத்தை வந்து 24 மணி நேரமும் விற்பாங்க டாஸ்மாகில். ஒரு 1 கோடி பேர் குடிநோயாளிகளாக உருவாக்குவீங்க. அப்போது எப்பேற்பட்ட ரெட்டை விஷம் போடுறாங்க இவங்க திமுக அப்படின்றது தெரியணும். தியாகம் பெரிது, உன் வீரம் பெரிதுன்னு பேசுறது எதுக்கு? கலெக்ஷனுக்கு தான், வேற எதுக்கு? அவர் அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு வேற யாரையும் போட்டாலும் கூட அதை பண்ண முடியல அப்படின்றதுனால தான் அவரை வெளியில் எடுத்து அடுத்த இதுலேயே வந்து அவரை திருப்பி அதே இதை கொடுக்குறாங்க, கொடுத்து அவர் இது பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து கலெக்ஷன் வந்து அவ்வளோ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் இப்போ வந்து தமிழ்நாட்டு பீப்புளெலாம் நாகரிகமற்றவர்கள் அப்படின்ற மாதிரி பேசுனது காலம் போய் இப்போ துரைமுருகன் அவர்கள் வந்து நாங்கள் நாகரிகமற்றவர்களா, முதல்ல நீங்கள் குளிக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மேம் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம், தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை சொல்லலை, அதை அவர் திரும்ப நேற்று தெளிவுபடுத்திட்டு அவர் ரொம்ப பெருந்தன்மையோட அந்த மாதிரி விதத்தில் புரியப்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிறேனும் அவர் ரொம்ப பெருந்தன்மையோட சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் இங்கே வெத்து அரசியலுக்காக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களை சொல்கிறாங்க. இது என்னன்னா, தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அந்த மக்கள் பிரதிநிதிகள் இவங்களாம். அப்போ அதனால இவங்கள சொல்லிட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் சொன்ன மாதிரியா? அப்போ இவங்க வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்களா? என் சொத்தெல்லாம் உன் சொத்து, என் வீடெல்லாம் உன் வீடு கொடுத்துருவாங்களா? உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி எல்லாருமே அனுபவிக்க முடியுமா? இன்னொரு பக்கம் பாரத பிரதமரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. அப்போ நீங்கள் பாரத பிரதமரை எப்படிலாம் கேவலமாக இழிவாக பேசுகிறீங்க? அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறீங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னு பேசுகிறீங்க? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒட்டுமொத்த பாரத தேசத்தையும் இழிவுபடுத்துறீங்களா? நீங்கள் அப்படி சொல்லலாமா அவங்கள? அது எப்படிங்க உங்களுக்கு வந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்றதே புரியல. இதுக்கு அடுத்த கட்டமாக இன்னைக்கு அவர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் நாகரிகம் இல்லாதவன்? வடக்கெல்லாம் குளிக்கவே மாட்டான், 10 நாள் குளிக்க மாட்டான். இங்கே தமிழன்னா ஒரு நாளைக்கு 3 தடவையாவது குளிப்பான், இல்லை டெய்லியாவது குளிப்பான். அப்படின்னா அப்போ நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு குளிக்கிறது ஒரு வரையறை அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா, அப்போ ஈவேராவா நாகரிகம் இல்லாதவர் நீங்கள் சொல்கிறீங்களா? எத்தனையோ குறிப்புகளை சொல்லிருக்காங்க. ஈவேரா அவர்கள் வந்து குளிக்க மாட்டாரு, 10 நாளானாலும் குளிக்க மாட்டாரு, அவரை குளிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத அவரோட இதுங்களே வந்து நிறைய எழுதியிருக்காங்க புத்தகத்தில்.
அப்போது ஈவேராவை நாகரிகமற்றவர்னு துரைமுருகன் சொல்கிறாரா அப்படிங்கிறத எங்களுக்கு கேட்கணும். அடுத்தது இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. டெய்லி இப்போ கூட பாருங்கள், ஒரு நேற்று நியூஸில் வந்து வயதான தம்பதிகள் வீட்டில் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி கொள்ளை இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அடுத்து இப்போ இவங்க வந்து இந்த மும்மொழி கொள்கைக்காக ஊராக தேடி போயிட்டு இருக்கிறாங்க. மாநிலமாக போய் இங்கேருந்து போய் சித்தராமையாவை பார்க்குறது, அங்கேருந்து அவர் இவ்வளோ பார்க்குறேன்ட்டு. சித்தராமையாவை எதுக்கு நீங்கள் போய் பார்க்கணும்? அங்கே அவங்க வந்து மேகதாது அணையை முடிச்சே தீர்வோங்கிறான். அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா தமிழ் படங்களை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு ஆல்ரெடி இப்போ இந்த வாட்டாள் நாகராஜன் கிளம்பிட்டாரு. நீங்கள் அதுக்கு முதல்ல பேசணுமா? இங்கே உயிர் பிரச்சனை தண்ணி, விவசாயிகளுக்கு அடுத்து தண்ணிக்கு என்ன பிரச்சனைன்றதை பார்க்குறத விட்டுவிட்டு இப்போ மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு அங்கே போகிறீங்களே. அங்கே ஆல்ரெடி மும்மொழி கொள்கை இருக்குது தானே, அங்கே ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க தானே. அப்போ நீங்கள் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் கேட்குறீங்க? ஏற்கனவே நீட்டுக்கு போய் கேட்டிங்களே, உங்களை யார்ட்டும் வச்சாங்களா? எதுக்கு இப்படி போய் கேட்டு நீங்கள் அசிங்கப்பட்டுட்டு வரீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியல. எதுக்கு வந்து தமிழக மக்களுக்கு எது தேவை அப்படின்றத ஒரு இஞ்சித்தும் வந்து இந்த அரசுக்கு தெரியலை அப்படிங்கிறதா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துர்பாகிய நிலைமையாக இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தோட தலையெழுத்தாக இருக்குது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி மடைமாற்றங்கள் தான் வந்து பாஜகவினர் செய்கிறாங்க. அதாவது டீலிமிட்டேஷனில் ஒரு 8 சீட் நம்மளுக்கு கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருமண விழாவில் பேசுகிறாரு மேம். ஆனால் குழந்தை சீக்கிரம் பெற்றுங்க, 2 குழந்தை பெற்றுங்க, ஏன்னா நம்ம பாப்புலேஷன் கம்மி பண்ணதுனால இப்போ நம்மளுக்கு சீட்டு கம்மியாக போகுது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கிறாரு மேம். நாங்கள் வந்து திமுக மாதிரி அவங்க எது சொன்னாலும் எதுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். உண்மையாலுமே இது வரவேற்கக்கூடியது. இந்து மக்களோட மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ சமீபத்தில் எடுத்த ஒரு சென்சஸில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பாரத தேசத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களோட பர்சன்டேஜ் வந்து 8% கீழே குறைஞ்சி போயிட்டு இருக்குது. வேற அவங்க வந்து சிறுபான்மையினர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க, அவங்க 48% ஏறி இருக்காங்க. இது எங்கேயுமே கிடையாது, உலகத்திலே எங்கேயுமே இந்த ரேஷியோ வராது. ஏன்னா பெரும்பான்மை 80% இருக்கிறவங்களோடது குறைஞ்சிட்டு போகுது. அப்படின்னா அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்போ நீங்கள் வந்து இந்த மூளை செலவை பண்ணிக்கிட்டு நான் புள்ள பெற்றுக்காத இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மாற்றுறது பெரும்பான்மை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து பெண்கள். அவங்கள தான் நீங்கள் டார்கெட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது நாங்கள் உண்மையாலுமே சொல்கிறோம், தாராளமாக ஒருத்தர் 2 பிள்ளை இல்லை 3 பிள்ளை 4 பிள்ளை பெற்றுக்கோங்க, அது நல்லது. இந்து மக்கள் தொகை வந்து என்றைக்குமே வந்து அதிகமாக இருக்கணும். அதனால் நாங்களும் அவங்களோட ஒத்துக்கிறோம். ஆனால் இதே உதயநிதி அவர்கள் வந்து ஈவேரா அவர்களோட கொள்கையில இதில் முரண்படுறேன் அப்படின்னு சொல்லணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு? புள்ள பெற்றுக்காதீங்கன்னு இருக்காரு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்காரு. அப்போ நீங்கள் புள்ள பெற்றுக்கோங்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல நாங்கள் ஈவேராவோட கொள்கையிலேருந்து முரண்படுறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி மக்களை மடை திருப்பி இளம் தலைமுறையினர் வந்து ஐயையோ புள்ள பெற்றுக்கிட்டீங்கன்னா தொல்லப்பா, அதை பார்த்துக்கணும், அதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் வேண்டாப்பா, அப்படியே போனே ஜாலியாக இருந்துட்டு போப்பா அப்படின்னு முட்டாள்தனமாக 2 தலைமுறையை குழப்பி இங்கே ஏற்படுத்தின குழப்பத்தால் இங்கே மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. இந்த கொள்கையிலேருந்து நாங்கள் முரண்படுறோம், எல்லாரும் குழந்தை நல்லபடியாக பெற்றுக்கோங்க, 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் பெற்றுக்கோங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாருங்கிறத தெளிவுபடுத்தணும் எல்லாருக்கும். ஆனால் இது வந்து இப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே லவ் மேரேஜ் ஆமாங்க மேம். அதுவும் இல்லாமல் லவ் மேரேஜ் பண்ணலை அப்படின்னா கருணாநிதி அவர்களே ஷாக் ஆயிடுவாராமாங்க மேம். அப்படிங்களா? அதை தான் சொல்கிறேன்ல, இதை என்ன இவங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்குது, என்னமோ மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் யாராவது லவ் பண்ணவங்க, யாராவது ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழை பொண்ணு, யாராவது ஒரு பட்டியலின சகோதரி, யாராவது இந்த குறத்திலாம் இருக்கிறாங்கல்ல, அந்த நரிக்குறவர் சமுதாயம், அந்த மாதிரில இப்போ யாராவது லவ் பண்ணியிருக்காங்களா உங்கள் குடும்பத்தில்? அப்படி இருந்தால் கருணாநிதி அவர்கள் ஏற்றுருப்பாரா? இந்த கேள்வியெலாம் இருக்குல்ல. நீங்கள் உங்களோட இதுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய இடமா பார்த்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா தாராளமாக அவங்க பண்ணி தான் வைக்க போகிறாங்க. அதையும் விளக்கணும், யார் யார் எந்தெந்த இதுலேருந்து பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இவங்க விளக்கணும். அதே இவங்க கூட இருக்கிறாரு சேகர்பாபு அவர்கள். அப்போ ஏன் அவர் கருணாநிதியோட அப்படியே வழி வந்த சேகர்பாபு அவர்கள் ஏன் ஒரு பொண்ணை இந்த டார்ச்சர் பண்ணுறாரு? அந்த பொண்ணு எத்தனை இடத்துல கதறுது, எங்களை வாழ விடுங்க, எங்களுக்கு இது பண்ணுறாங்க, எங்களுக்கு இப்போ பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்பயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதில் தலையிடலை, ஏன் எங்கள் முதல்வர் அவர்கள் இதில் தலையிடலை? என்ன எங்கள் குடும்பத்தோட பாரம்பரியம் என்ன? நாங்களாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்னடா அசிங்கம்னு திட்டுவோம், நீனே அவன் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நீ இந்த மாதிரி நடத்துகிற அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனால் அவர் தான் வந்து சமூக நீதி போற்றக்கூடிய தலைவர் அப்படின்னு உதயநிதி பாராட்டுறாரு மேம். யாரை? சேகர்பாபு. அதை தான் சொல்கிறேன். அப்போது இவங்க என்ன கோமாவில் எதிர்க்கிறாங்களா, இல்லை ஏதாவது செலக்டிவ் அம்னீசியாவா அப்படின்றது தெரியல. இல்லை மக்கள்லாம் நியூஸே படிக்க மாட்டாங்க கேன பயலுக்குன்னு நினைக்கிறாங்களான்றதும் நமக்கு தெரியல. இன்றைக்கி மீடியா இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்களோ உடனே வருது. சேகர்பாபு அவர்கள் பொண்ணே வீடியோ போட்டு இப்படி கதறினாங்க, எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாம் போட்டாங்கல்ல. என்னங்க சமூக நீதி இருக்குது உங்களுக்கு? அப்போ அது ஒரு பணக்காரனுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம், உயர் ஜாதியில் இருக்கவனுக்கு ஒரு நியாயம், தாழ்ந்த ஜாதியில் இருக்கவனுக்கு ஒரு நியாயம், இதுதான் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. ஆண்களுக்கு ஒரு நியாயம், பெண்களுக்கு ஒரு நியாயம். இதே இவங்க வீட்டில் பெண்கள் எத்தனை பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சொல்ல முடியுமா அவங்க? இதே இவங்க குடும்பத்தில் எத்தனை பெண்கள் வெளியில் வராங்க? நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை பல இடங்களில் பார்த்துருக்கீங்க, அவங்களோட ஸ்டாலின் அவர்களோட பெண்ணை எங்கேயாவது நீங்கள் வெளியே பார்த்துருக்கீங்களா?
ஏன் பார்த்ததில்ல? ஏன்னா இதுதான் இவங்களோட சமூக நீதி. இவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களையே பொதுவெளிக்கு வர விடுறது கிடையாது. இவங்க வந்து பாலிடிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு தலைமை குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் எப்படி பார்ப்பாங்கன்னா, அங்கேயே நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வர்றதில்ல, அவங்கள தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர்றதில்ல. இங்கே கனிமொழி அக்கா எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க, ஆனால் கூட அவங்கள டம்மியாக கொண்டு போய் டெல்லியில் உட்கார வச்சுட்டு இப்போ சினிமாலேருந்து இழுத்து பிடிச்சி கையகளை கட்டியாவது கொண்டு வந்து நாங்கள் சின்னவரை முன்னிறுத்துவோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினை கொண்டாந்து ஆண் வாரிசாக நிறுத்துறீங்களே ஒழிஞ்சு ஏன் கனிமொழி அவர்களை வந்து உங்களால் தலைமையில் ஏற்றுக்க முடியல? இவ்வளோ தான் இவங்க சமூக நீதி. இப்போ சமூக நீதிங்கிற வார்த்தையை சொல்லக்கூட இவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனால் இப்போ கனிமொழி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது திமுகவினரும் சரி மக்களும் சரி நீங்கள் அன்சிவிலைஸ்ட் பீப்புள்னு சொல்கிறது தப்பு அப்படின்ட்டு அதுக்கு வைகோ அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அதாவது கனிமொழி அவர்கள்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு கனிமொழி அக்காவே எப்படி ஷாக் ஆனாங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்க. என்ன விஷயம் அப்படின்னா இவங்க ரெட்டை வேஷம் போடுறாங்க. அங்கே டெல்லியில் இருக்க எம்பிக்கள் எல்லாருமே அங்கே இருக்கிற அமைச்சர்களோட போய் தனியாக பேசுறது வேற, ஆனால் நாடாளுமன்றத்தில் போடுற கோஷம் வேற. அப்போ இவ்வளோ நாள் இவங்க வந்து இந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்போ இதை ரொம்ப இதாக பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஒரு ரெண்டு அரசுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒப்பந்தங்களையோ லெட்டர்ஸை கொண்டு வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கிறாங்க. நேற்று அவர் தர்மேந்திர பிரதான் அவர்களே இவங்க லெட்டர் வெளியிட்டிருக்காரு பாருங்க. நீங்கள் ஏற்கனவே அதை ஒத்துக்கிட்டு 2 இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. எதுக்கு நீ செய்யாத வேலைக்கு எதுக்கு நீ இன்ஸ்டால்மெண்ட் வாங்குற? இப்போ நான் இருக்கேன், எப்போ நான் கிணறு வெட்ட போகிறேன் லோன் கொடுன்னு கேட்குறேன். நீங்கள் எப்போ கிணறு வெட்ட போகிறதுக்கு ஒத்துக்கிறதுனால தானே லோன் கேட்குறீங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க எப்பா நான் 2 இன்ஸ்டால்மெண்ட் உனக்கு கொடுத்துட்டேன், கிணறு வெட்டுனியா இல்லையா, வேலையை ஆரம்பிச்சியா இல்லையான்னு கேட்பேன். நான் உடனே என்ன சொல்லுவேன், கிணறுலாம் வெட்ட முடியாது, ஆனால் நீ இன்ஸ்டால்மெண்ட்டை கொடு, அடுத்த பணத்தை கொடுன்னு கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? உனக்கு என்ன லூஸா? இப்படி தானே கேட்போம். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பிஎன்ஸ்டி ஸ்கீமுக்கு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி 2 இன்ஸ்டால்மெண்ட்டை வாங்கியிருக்கீங்க. அதுக்கு அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். பண்ணிவிட்டு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணனா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன கணக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன கணக்கு? இல்லை கிணறு காணோம் அப்படிங்கிற மாதிரி கிணறே காணான்ட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மடமாத்துறதுக்கு பாருங்க நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்தியை ஏற்றுக்கிட்டாதான் எங்களுக்கு நிதி கொடுப்பாங்களாம் அப்படின்னு இந்திங்கிற வார்த்தையை எங்கேயுமே வரலையே. பிஜேபியில் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க, மும்மொழி கொள்கையில் இந்தியை திணிச்சிருக்காங்க அப்படின்னு நிரூபிச்சிங்கன்னா 1 கோடி ரூபா பரிசு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திமுக இருக்க ஊபிஸ் ஆகட்டும், இதுக்காக கோஷம் போடுற எல்லாரும் கிளம்பி போய் அதை நிரூபித்து 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்கலாமா இல்லையா? ஏன் ஒருத்தரும் வரல? ஏன்னா மும்மொழி கொள்கையில் எங்கேயுமே இந்தி 3வது மொழியாக வரணும்னு சொல்லப்படவே இல்லை. எனி ரீஜனல் லாங்குவேஜ் அதை நீங்கள் தானே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க மாநில அரசு, நீங்கள் பண்ண வேண்டியது தானே. இதை தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் திரும்ப திரும்ப இந்தி 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 இந்தின்னு நீங்கள் தாங்க இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழக மக்களோட மண்டையில் போட்டுக்கிட்டு. மோடி அவர்கள் வந்து தமிழை திணிச்சுட்டு இருக்காரு, எல்லா பக்கமும் போகிற பக்கம்லாம் தமிழை பேசிகிட்டு இருக்காரு. உத்தரப்பிரதேசத்துலேயும் காசியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தமிழில் போர்டு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்தியில் இருக்க இந்தி எது இங்கிலீஷ் தெரியாமல் இங்கிலீஷ் அழிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. அந்த லட்சணத்தில் இருக்க இவங்களோட அறிவு. அதே போல் இந்த மும்மொழி இருமொழின்னு சொல்லி நீங்கள் வச்சு விளையாடுறதுல இந்த இருமொழி கொள்கைன்னு சொல்லி ஏழை மாணவர்களை மட்டும்தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாகட்டும், நடிகர்களாகட்டும், பெரும் பணக்காரர்களாகட்டும், நீங்களாம் உங்கள் பிள்ளைய தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஜாப்பனீஸ் என்ன வேணால் படிக்க வைக்கிறீங்க. அப்போ இருக்கப்பட்டவன் எத்தனை மொழி வேணால் கற்றுக்கலாம். இல்லாதப்பட்ட பிள்ளைங்க தமிழும் இங்கிலீஷும் கற்றுக் கொடுப்போம், அதுவும் அறகுறையாக கற்றுக் கொடுப்போம், உன் தலையெடுத்து கற்றுக்கோ அப்படிங்கிறதா. இதோ இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் உதயநிதி அவர்கள் பேசுகிறாரு இங்கிலீஷில், தமிழ் பீப்புள் ஆர் அன்சிவிலைஸ்டுங்கிறாரு. அப்போ நீங்கள் இங்கிலீஷே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல, இருமொழியை 2வது மொழியே நீங்கள் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் அப்போ என்னத்தை பண்ண போகிறீங்க இந்த தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். அதான் மேம் கேள்வியாக எழுது, 2வது மொழியை நாங்கள் என்ன சரியாக கற்றுக் கொடுக்கல. நீங்கள் எப்போ கற்றுப்பீங்க? அப்போ நீங்கள் தமிழே இன்னும் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கலையே. தமிழ் மொழி அரசு பள்ளி மாணவர்களால் எழுத்து கூட்டி படிக்க முடியல அப்படின்ற டேட்டா வந்திருக்குல்ல. இன்றைக்கி நீங்கள் கண்கூடா ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு நேராக போய் தமிழ் அந்த அரசு பள்ளி மாணவர்கள் ஸ்கூல் வாசலில் நின்று படிக்க சொல்லுங்கள். அதுக்கு உடனே அன்பில் பொய்யாமொழி வந்துருவாரு, என் ஏரியாவுக்குள்ள யார் உள்ள வந்தது, என் பிள்ளைங்களை கையை பிடிச்சி இழுத்து புத்தகத்தை படின்னு எப்படியா சொல்லலாம்னு உடனே கைது பண்ணிடுவாங்க. என்ன ஒரு என்ன அரசு நடந்துகிட்டு இருக்கு இங்கே? நீங்கள் அரசு பள்ளிகளுக்குன்னு கொடுக்குற நிதி எங்கே போகுது? அரசு பள்ளி மாணவர்களுக்கு கட்டடம் கிடையாது, போதுமான வசதிகள் கிடையாது, டாய்லெட் கிடையாது, அவங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது. அப்போ அவங்களாம் என்னங்க ஏழை பிள்ளைங்கன்னா நீங்கள் என்ன வேணால் இப்படிலாம் பண்ணுவீங்களா? இப்போ பிடிஆர் அவர்கள் பாருங்கள் திரும்ப வாயை விட்டு மாட்டியிருக்காரு அண்ணாமலை அவர்கள்ட்ட, என் பிள்ளை இருமொழியில் தான் படிக்குது அப்படின்னு. இருமொழினா என்ன? அண்ணாமலை அவர்கள் திரும்ப ட்வீட் போட்டிருக்காரு. இருமொழினா ஒரு பையன் இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் எடுத்து படிக்கிறாங்களா? அப்போ தமிழ் மொழியே படிக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் படிச்சுட்டு போயிடும். அப்போ என்ன தமிழை வளர்த்தீங்க நீங்கள்? அப்போ நாங்கள் தான் தமிழை வளர்க்குறோன்னு எதுக்கு சொல்கிறீங்க? போய் பேசுகிறீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்ச் வைக்கலாம். இன்றைக்கி திமுகவில் இருக்கிறாங்க பாருங்கள் தலைமை குடும்பம், கீழெல்லாம் வர வேணாம், தலைமை குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வீட்டு பிள்ளைங்கள் எல்லாத்தையும் கேமரா எடுத்துகிட்டு போய் தமிழில் பார்த்து திருக்குறள் படிங்க, ஒரு 4 வார்த்தை ஆத்திச்சூடி சொல்லு அப்படின்னு கேட்டால் இவங்களோட வண்டவாளம் எல்லாமே தண்டவாளத்தில் ஏறிடும். இவ்வளோதான் இவங்க தமிழ் வளர்த்த லட்சணம். தமிழ்னு தமிழை விற்று தான் பழைக்கிறாங்களே ஒழிஞ்சு தமிழை வளர்க்குறதுக்கு இவங்க எந்த முயற்சியுமே எடுக்க கிடையாது.
மேம் அந்த கையை பிடிச்சி இழுத்து அப்படிங்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் சைன் வாங்கிட்டு இருக்கீங்களா மேம்? அதுக்காக நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்படுது. அதை தான் சொல்கிறேன், வீடியோ தான் எடுத்து நாங்கள் போடுறோம், லைவ்ல எல்லாம் போயிட்டுருக்கு, லைவ் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க, போர்டு இருக்குது, குழந்தைங்க அவங்களா வெளியே வராங்க, பார்க்குறாங்க, கையெழுத்தை போட்டுட்டு போகிறாங்க. எங்கேயாவது குழந்தைங்களை கையை பிடிச்சி இழுத்து வா வா வான்னு சொல்கிற மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா? என்ன ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குது? இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்தியாங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்ததை இவங்க பார்த்தாங்களா? அப்படி பார்த்தா அந்த நீட்டுக்கு உதயநிதி அவர்கள் வந்து சொல்கிறாரு, இந்த முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறோம் பாருங்க, இவங்க பூசணி தோப்பியே மறைக்கிறாங்க. நாங்கள் நீட்டு கையெழுத்துக்கு குழந்தைகள் அவங்கள அந்த பள்ளி மாணவர்களெல்லாம் விட்டுட்டு தான் கையெழுத்து வாங்கணுங்கிறாரு. அப்போ இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்கிறதான் பார்க்கணும். அவர் எம்எல்ஏ அவர் பிரபாகர் ராஜா போய் ஸ்கூலுக்குள்ளே போய் நின்று ஸ்கூல் மாணவர்களுக்கு முன்னாடி பேசுகிறாரு, நீட்டு எக்ஸாம்னால உங்களுக்கு ப்ரெஷர்னால நிறைய மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பேசினார். இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது, மனித உரிமை மீறல். அடலசன்ட் ஏஜில் இருக்க குழந்தைகள்கிட்ட போய் நீ வந்து ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறது என்ன மாதிரியான மோட்டிவேஷன் அது? அது உண்மையாலுமே நடவடிக்கை எடுக்கக்கூடியது. அப்போ அவங்கள நீங்கள் கைது பண்ணியிருக்கணும்ல. எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போய் கையெழுத்த வாங்கினீங்க, அது வந்து உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டடு ரைட்டுங்கிறீங்க. நாங்கள் ஸ்கூல் வெளியில் வச்சு ரோட்டில் வச்சுருக்குறோம், ஸ்கூல் முடிச்சு வர குழந்தைங்க அதை பார்த்துட்டு நாங்கள் மும்மொழிங்க ஆமாம் 3 மொழி நாங்களும் படிக்கிறோம்னு சொல்லி வந்து கையெழுத்து போடுறாங்க. அதை உங்களால் ஏற்றுக்க முடியல. இது என்னத்தோட வெளிப்பாடுன்னா, இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கையெழுத்துக்களை தாண்டிடுச்சு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக. இந்த எரிச்சலை இவங்களால தாங்க முடியல. ஐயையோ, நமக்கு வந்து இந்த ஆட்சி நடத்த முடியலன்னா நமக்கு இருக்கிற ஒரே வெப்பன் இந்த இந்தி தான். இப்போ இந்தி பட்டாசு நமத்து போயிடுச்சு போல இருக்கே, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க போல இருக்கே. ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளைங்கெல்லாம் ஹிந்தி படிச்சுக்கோம், உங்கள் வீட்டு பிள்ளைங்கெல்லாம் 3 மொழி 4 மொழி 5 மொழி படிச்சுக்கோம், உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் ஃபாரினில் சிட்டிசனாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் ஏழை வீட்டு பிள்ளைங்க வந்து இன்னொரு மொழி படிக்கிறதுனா அதை வச்சு நீ அரசியல் பண்ணுவியா அப்படின்ற கேள்வியை சாமானிய மக்கள் இன்னைக்கு வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து பாஜக நிர்வாகிகள் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. கல்லூரி படிக்கிற இளைஞர்கள் கிட்ட பெண்கள் கிட்ட வந்து வீடியோ எடுத்து கேட்குறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க சொல்லுதுங்க பாருங்க. ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுது, ஏன் நாங்கள் இன்னொரு மொழி படிக்கிறோம், எங்களை ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்போ இதில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க மட்டும் எத்தனை மொழி வேணால் படிக்கலாம், நாங்கள் படிக்கக்கூடாதான்ற கேள்வி இன்னைக்கு சாமானிய மக்கள்கிட்ட எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஆயுதத்தை எடுத்தே உன்னை போடுறேன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சிறப்பாக அதை செஞ்சுட்டாங்க. அதோட வலி தாங்க முடியல, அதனால இப்படி கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு கையெழுத்து வாங்குறவங்கலாம் கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எஸ்வி சேகர் அவர்கள் ஒன்றா பாஜக மூத்த அதிகாரி, இப்போ வந்து எல்லாம் இருக்கிறாரு. அவர் வந்து அண்ணாமலை மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது இந்த மாதிரி அவர் வந்து பிராமணர்லாம் ஒதுக்கிடுறாரு, பாஜகவில் இந்த எல்லா பிராமணர்களையும் வெளியே எடுத்துட்டாரு, இந்த பிராமணர்கள்லாம் அங்கே இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு உண்மை அது? நான் வந்து பல இடத்துல சொல்லியிருக்கேன், அவர் எஸ்வி சேகர் அவர்களுக்கு வந்து வயசாயிடுச்சு, அதனால் அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு போல இருக்கு. அவர் பாருங்க, இப்போ பிராமணர்களை பற்றி எவ்வளவு கேவலமாக திமுக பேசியிருக்கு. எத்தனை இடங்களில் வந்து குடுமையாக இருப்பேன், பூணூலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களோட சுயமரியாதை இருக்குது? அப்போ இவர் என்ன நினச்சிக்கிறாரு, ஒட்டுமொத்த பிராமண சமுதாயத்தோட பிரதிநிதி இவர் தானா? இப்போ இவர் உட்காரு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிராமணர்களும் உட்காருவாங்க, எந்திரினா எல்லாரும் எந்திரிப்பாங்களா? அவங்களே இவர் வந்து மதிக்கிறது கிடையாது. அப்போது இவரே வந்து இவங்களோட சொந்த ஈகோக்காக நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தோட சுயமரியாதை அடமானம் வைக்கிற வேலையை வந்து இன்றைக்கி அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு திமுகவோட மேடையில் போய் நின்றுக்கிட்டு. ஆனால் இதில் வந்து ரொம்ப இதை வந்து ஒரு வேளை ஒரு உள்குத்து மாதிரி செய்கிறாருன்றது தெரில. பாருங்கடா, பிராமணர்களை வந்து எய்த்திங்க, இங்கே பாரு ஒரு பிராமணனே நான் மேலையில் ஏறி நிற்கிறேன், அங்கே வந்து சமஸ்கிருத மந்திரம் அந்த வேதம் சொல்லி அங்கே வந்து அவருக்கு வந்து பரிவட்டம் கட்டுறாங்க. நீங்கள் சமஸ்கிருதம் ஆகாது செத்த மொழின்னு சொல்கிற திமுக மேடையில் சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி ஒரு பிராமணருக்கு வந்து பரிவட்டம் கட்டுறாங்க. அப்போ திமுக எந்த நிலப்பாட்டில் இருக்குது, இவங்களுக்கு சித்தாந்தனா என்னன்னு புரியுதா இல்லையாங்கிறத திமுக தெளிவுபடுத்தணும். இவர் எஸ்வி சேகர் அவர்களுக்கு பிராமணர்களை இவ்வளோ இழிவுபடுத்தணும் ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கிறோமே, இது எவ்வளோ ஒரு அசிங்கம் அப்படின்றத அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனி மனிதரை வந்து நீ வந்து விமர்சனம் பண்ணணும், அவரை டவுன் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் போய் அசிங்கத்தில் காலை வச்சுக்கிட்டு நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்கிறது வந்து அவர் முதல்ல உணரணும். நம்ம அடுத்ததான் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறாரு, அதாவது டெல்லி லிக்கர் ஸ்கேமு, அடுத்தது சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேமு, தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேம் அண்டர் த ப்ராசஸ் அப்படின்ட்டு. ஏன்னா டாஸ்மாகில் இப்போ ரைட்லாம் நடந்திருக்கு, இதோட அடுத்த கட்டமாக பெரிய லெவல் ஏதாவது இருக்காமல் இதில் இடி ரைடில்? அதே இப்போ இந்த டாஸ்மாக் ரைடு நடக்கிறப்போ இந்த திமுக அரசோட ஒரு பெரிய மௌனம் பாருங்கள், கனத்த மௌனம், கள்ள மௌனம் காக்குறாங்க பாருங்கள். இதுவே வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு பயத்துலையும் பீதியிலையும் இருக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே எல்லா மக்களும் சொல்லிட்டு இருக்கிறதா. பாட்டிலுக்கு 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடுன்னு சொல்லி வாங்குறதாகட்டும், அதுக்கப்புறம் அங்கேருந்து வர பாக்ஸில் வந்து ஒரு கேஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லி அந்த கம்பெனிகளோட டீலிங் பேசிக்கிறதாகட்டும். திமுகவில் இருக்க தலைமை குடும்பத்தில் இருக்கிறவங்க தான், இந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் வந்து ஃபுல்லாக இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, டிஸ்டிலரிஸ்லாம், சாராய ஆலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க.
அப்போது நீங்களே ஒரு பக்கம் தம்பி குடிக்காதப்பா, குடிச்சு உடம்பை கெடுத்துக்காதப்பான்னு முதல்வரே வீடியோ போடுவாங்க. அவரோட கட்சியில் இருக்கிறவங்களே சாராய ஆலையை நடத்தி சாராயத்தை வந்து 24 மணி நேரமும் விற்பாங்க டாஸ்மாகில். ஒரு 1 கோடி பேர் குடிநோயாளிகளாக உருவாக்குவீங்க. அப்போது எப்பேற்பட்ட ரெட்டை விஷம் போடுறாங்க இவங்க திமுக அப்படின்றது தெரியணும். இதையும் தாண்டி ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானம், அதாவது கிட்டத்தட்ட இவங்க ஆரம்பிச்சப்போ 30,000 கோடியோ 33,000 கோடியோ இருந்தது. இன்னைக்கு இப்போ அதை வந்து டார்கெட் போட்டு 50,000 கோடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய இன்க்ரீஸ் பாருங்க. இது நாட்டுக்கு வர வருமானம், அரசுக்கு வர வருமானம் 50,000 கோடி. இதை தாண்டி தனி மனிதர்களுக்கு லஞ்சமாக ஊழலாக லட்சக்கணக்கான கோடிகள் போயிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகத்தையும் பீதியும் கிளப்புது. இது வெளி வரப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய இதாக வந்து திமுகவோட ஒரு இதே வந்து கண்டிப்பாக அஸ்தமனம் பண்ணிடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பொதுமக்களுக்குமே கடுமையான அதிருப்தி வந்து இந்த டாஸ்மாக் மூலம் தான். பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 24 மணி நேரமும் சாராயத்தை விற்கிறாங்க, தெருவுக்கு தெரு கடையை திறந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் கோவிலுக்கு பக்கத்துலனாலும் எங்கேயுமே போக முடியல. எதுக்கு இப்படி வச்சிருக்காங்க? அதனால இந்த குடிக்கிறவங்களால பெரிய அளவுக்கு டார்ச்சர் அனுபவிக்கிறது பெண்கள் தான். அப்போ பெண்களுக்கு இந்த வகையான அதிருப்தி. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டிலுக்கு கூட வச்சு விற்கிறானுங்க. இல்லை என்னன்னு கேட்டோம்னா அவ்வளோதான், இல்லாட்டி பாட்டிலை கொடுத்துட்டு போங்கிறானுங்க. இதுலேயும் டைம் மாற்றி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டயத்துக்கு முன்னே அதான் 24 மணி நேரம் கிடைக்கும். அதுலேயும் டைமு நீ அந்த காலையில் 7 மணிக்கு போனீங்கன்னா அப்போ பாட்டிலுக்கு மேலே 50 ரூபா, அதில் நைட்டு 12 மணிக்கு வேணுமா அப்படியே டபுள் ரேட்டு. இந்த மாதிரிலாம் வச்சு குடிகாரங்க வைத்தறிச்சலையும் வாங்கி கொட்டிக்கிறாங்க. அப்போ இவங்க குடிகாரங்களுக்கும் நல்லவங்களா இல்லை, இந்த குடிகாரங்களால சீரியலில் அந்த குடும்ப பெண்களுக்கும் நல்லவங்களா இல்லை. அப்போது இந்த டாஸ்மாக் மூலமாக இந்த ஊழல் வேற பண்ணியிருக்கிறாங்க, இதுலேயும் வாரி சுருட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது வெளியில் வந்துச்சுன்னா இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஆல்ரெடி கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு பெரும் அதிருப்தி அலையை வந்து திமுக வந்து கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் கட்டாயமாக. ஏன்னா அவரை வந்து எதுக்காக உன் தியாகம் பெரிது உன் வீரம் பெரிதுன்னு பேசுறது எதுக்கு? கலெக்ஷனுக்கு தான், வேற எதுக்கு? அவர் அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு வேற யாரையும் போட்டாலும் கூட அதை பண்ண முடியல அப்படின்றதுனால தான் அவரை வெளியில் எடுத்து அடுத்த இதுலேயே வந்து அவரை திருப்பி அதே இதை கொடுத்து அவர் இது பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து கலெக்ஷன் வந்து அவ்வளோ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த ஊழல் இதெல்லாம் வெளியில் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாரோட இதுவும் வெளியில் வரும். யார் யார் எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி. ஏன்னா ஏற்கனவே பிடி அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு 20,000 கோடி 30,000 கோடி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இன்னொருத்திலே சொல்லியிருக்காரு இந்த தமிழக அரசோட இதில் வந்து லீக்கேஜ் பெரிய அளவில் லீக்கேஜ் இருக்கிறது வந்து டாஸ்மாக்கு, அப்புறம் வந்து இந்த பத்திரப்பதிவுத்துறை, இது ரெண்டுலேயும் பெரிய அளவில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு இதில் பேசியிருக்காரு அவர். அப்போது ஆல்ரெடி நம்ம பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு மூர்த்தி அவர்கள் வந்து எப்படி ஒரு கல்யாணம் பண்ணாருன்னு பார்த்தோம். இதே ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு வளர்ப்பு மகன் திருமணம் பண்ணப்போ எந்த அளவுக்கு இந்த சன் டிவி வந்து பெரிய லெவலில் காமிச்சா, அவங்க வீட்டில் செருப்புலேருந்து எல்லாம் காமிச்சாங்க. அதை விட பல மடங்கு கிராண்டாக வந்து அவர் பண்ணார். ஆனால் மீடியாக்கள் அது பெருசாக ஆக்கலை. எப்படி மொய் முதற்கொண்டு லட்சக்கணக்கில் ஒவ்வொரு ஆளுக்கும் இது போட்டாங்கன்றதெல்லாம் வந்துச்சு நியூஸில். ஆனால் அதை ஒரு சின்ன சின்ன நியூஸாக போட்டு கடந்து போகிற மாதிரி வச்சாங்களே விழுந்து அது பெரிய லெவலில் விவாதமாகவோ இதாவோ எதுவும் வைக்கலை. அப்படியே எல்லாரும் கடந்து போகிற அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ இது மக்கள்கிட்ட போகிறப்ப நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனையாகும். நம்ம கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மேம், அதாவது சேகர் பாபு அவர்கள் சொல்லும்போது அதாவது அவங்கெல்லாம் வந்து நெல்லோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதாவது அண்ணாமலை சீமான் அவர்கள்லாம் நாங்களாம் நெஜத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு மேம். அதை பற்றி சில நேரங்களில் வந்து மனசாட்சி பேசிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேகர் பாபன் வந்து மனசாட்சியிலேருந்து பேசியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வந்து சீமான் அவர்களை வந்து ஒரு திருமண விசேஷத்தில் பார்க்குறப்ப அண்ணா விட்டுறாதீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு இதுக்கு சொல்லிட்டு போகிறாரு. உடனே சேகர் பாபு அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்களாம் வந்து நிழல் கூட போராடுறாங்க. யார்? இப்போ சீமான் அவர்களும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி யாரை எடுத்து பேசுகிறாங்க? திமுகவை எடுத்து பேசுகிறாங்க. அப்போ திமுகவை நிழல்ங்கிறாரு. திமுக யாரை எடுத்து பேசிகிட்டு இருக்கு? எப்போவுமே பிஜேபியை தான் எடுத்து பேசிகிட்டு இருக்கு. அப்போ பிஜேபியை நிஜம்ங்கிறாரு. அப்போ சேகர் பாபு அவர்களே அவரையும் அறியாமல் அவரோட ஆள் மனசுல இருந்து உண்மையை சொல்லிட்டாரு. இங்கே திமுக அப்படிங்கிறது ஒரு நிழல், அது வந்து இனிமேல் இதாகாது, பிஜேபிங்கிறதா இனிமேல் நிஜம் அப்படின்றத அவரோட வாயிலேருந்தே ஒத்துருக்கிறாரு. அதனால அதுக்காக அண்ணனை வந்து பாராட்டுறோம். ஓகே மேம். மேம் உங்கள் பொன்னான கருத்தில் இளைய பாதல் மேலும் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி மேம். நன்றி.